மார்கரெட் தாட்சர் இளம் பெண்ணாக அவருடைய சொந்த ஊரை விட்டு முதல் முறையா வெளியில வந்து சோமர்வெல் கல்லூரியில கெமிஸ்ட்ரி படிக்க வராங்க. வேதியியல் படிக்கும் பொழுது அவங்க பார்த்த மிக முக்கியமான ஆளுமையா டோரத்தி அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு 4ஆம் ஆண்டு ஆய்வு நடத்தணும் அப்படின்னும் பொழுது மார்கரெட் அவர்கள் தேர்ந்தெடுத்து டோரத்தியோட லேப்ல தான். அங்கிருந்த மற்ற ஆண் ஆசிரியர்களை விட டோரத்தி அவர்கள் அறிவில் சிறந்தவராகவும் ஆய்வில் சிறந்தவராகவும் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 3 குழந்தைகளை பராமரித்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தி ஆய்விலும் இவ்வளவு திறம்பட இருக்கிற ஒருத்தரால ஒரு பெண்ணால முடியும் அப்படின்னா நம்மளாலே முடியும் அப்படிங்கிற உத்வேகம் மார்கரெட் தாட்சர் அவர்களுக்கு டோரத்தியை பார்த்துதான் வருது. மார்கரெட் தாட்சர் அவர்கள் இளம் பருவத்திலேயே மாணவர்களோட அரசியல்ல சேர்றாங்க. ஆனா அவங்க சேர்ந்த பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, டோரத்தி அவர்கள் இருக்கிறது சோசியலிஸ்டிக் பார்ட்டி. 2 பேரும் எதிர் துருவமா அரசியல் நிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இடையிலான நட்பு எப்பயுமே தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க இங்கிலாந்தின் முதல் பெண் பிரதம மந்திரி மட்டும் அல்ல, அறிவியல் படித்த முதல் பிரதமரும் அவங்க தான். அதற்கு முன்னால் இருந்த அத்தனை ஆண் பிரதம மந்திரிகளும் இங்கிலாந்தில் ஒருவர் கூட அறிவியல் படித்தவர் அல்ல. மார்கரெட் அவர்கள் அதிகாரப்பூர்வமான குடியிருப்பான 10 டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதம மந்திரி இல்லத்திற்கு குடி போகும் பொழுது அவர் மாட்டின மிக முக்கியமான புகைப்படங்கள்ல ஒன்று டோரத்தி அவர்களுடைய புகைப்படமும். அவர்கள் இருவருக்கும் இருந்த நட்புங்கிறது கடைசி காலம் வரைக்கும் அப்படியே தொடர்ந்தது. மார்கரெட் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அரசியல்ல தொய்வு ஏற்படுது. அந்த நேரத்துல அவங்களுக்கான உத்வேகமா அமைஞ்சது ஏதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல டோரத்தி அவர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் வேதியியல்ல நோபல் பரிசு பெற்ற ஒரே இங்கிலாந்தை சேர்ந்த பெண்மணி. FRSம் அவங்க வாங்குறாங்க. அது வரைக்கும் ராயல் சொசைட்டில பெண்களுக்கு அனுமதியே கிடையாது கெமிஸ்ட்ரியில. இவங்க தான் முதல்ல டோரத்தி அவர்கள் தான் அதையும் 1947லயே வாங்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் மார்கரெட் அவர்களுக்கு தானும் இந்த மாதிரி முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதிலும் 1964ல டோரத்தி அவர்களுக்கு கிடைத்த நோபல் பரிசு மார்கரெட் அவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க அரசியல்ல மீண்டும் தீவிரமாக ஈடுபடுறாங்க. மார்கரெட் தாட்சருக்கும் டோரத்தி ஹாட்கின் அவங்களுக்கும் இருந்த உறவு பத்தி ஒரு நாடகமே போட்டிருக்காங்க. அந்த நாடகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. மார்கரெட் தாட்சர் பதவி ஏற்ற உடனே போய் அவங்க பார்த்தது டோரத்தி ஹாட்கின் அவங்கள தான் போய் பார்க்கறாங்க.